வெல்கம் டு ரெஜிஸ் லைஃப் ஸ்டைல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பக்ரீத்தோட vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக எப்போவும் நைட்டே வந்து கிரேவி அப்புறம் வட்டலப்பழம் ரெடி பண்ணி வச்சுருவோம். மெஹந்தி வேற போடணும்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி கிரேவிக்கானதெல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தேங்காயும் அரைச்சி வச்சுட்டேன். சிக்கன் வந்து மார்னிங்கே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதை ஜஸ்ட் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணிட்டு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா வட்டலப்பத்துக்காக பாதாம் முந்திரிலாம் சவசமாக அரைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு இடையில பையன் அழுவ ஆரம்பிச்சிட்டான் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. அதனால அவனை தூங்க வைக்க போயிருந்தாங்க. எப்படி இந்த எக் இதெல்லாம் போட்டு அடிச்சு எப்படி தரும்னு சொல்லி கேட்டுட்டு அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சலாஷ்மா வந்து பேலன்ஸ் ஒர்க்லாம் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி சும்மா அந்த வட்டலப்பத்துக்கு அப்படி ஹெல்ப் பண்ணது கூட இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு மெஹந்தி வைக்கணும்னு எல்லாம் கோன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் எதுவுமே வைக்கவே இல்லை. அன்னைக்கு டே வந்து எனக்கு ஒரு கேக் டெலிவரி இருந்ததுனால அதுக்காக முதல் நாள் நைட்லாம் தூங்கவே இல்லை. ஸோ தட் எனக்கு ரொம்ப ஹெட்டேக் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி டின்னர் கூட சாப்பிட்டு டேப்லெட் போட்டுட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஒரு 5 o'clockலாம் எழுந்திரிச்சோம். நான் ரெடி ஆகிட்டு வந்து பார்க்குறப்பே பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ப்ரேயர் வந்து 7 o'clock சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 6:45 போயிட்டோம். நாங்கள் போனப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. பட் இருக்க இருக்க வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து கூட்டம் ஃபுல்லாக வந்துருச்சு. அங்கே ஒரு 7:05, 10க்குலாம் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லபடியாக அன்றைக்கி ப்ரேயர் நல்லபடியாகவே முடிஞ்சது. துவாவும் நிறையவே கேட்டிருந்தாங்க. எப்போது மாதிரியே மாஷா அல்லாஹ் ரொம்ப அருமையான துவா கேட்டிருந்தாங்க. ஹஸ்பண்ட் ப்ரேயர் முடிஞ்சதும் பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. அப்புறமா வந்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு. நான் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்க ட்ரை பண்ணேன். பட் பார்க்க மாட்டான், பார்த்தா சிரிக்க மாட்டான், அப்படி இப்படின்ட்டுட்டே இருந்தான். அப்புறம் விளையாட்டு காட்டவும் தான் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தான். வீட்டுக்கு உள்ள வந்ததுமே சைக்கிள் தான். அவங்க அண்ணனும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டுறதுக்கு நிற்கிற மாதிரி நின்றாரு. வட்டலப்பம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு. எப்போதுமே எங்கள் சலாஷ்மாவுக்கு நல்லா தான் இருக்கும். என் சின்ன பையன் வந்து இந்த எக்கே சாப்பிடவே மாட்டேங்கிறான். எக்கு எப்படி போட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேறான். பட் இந்த வட்டலப்பம் மட்டும் சாப்பிட்டுட்டான். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ஈத் அண்ட் பக்ரீத்துக்கு சேம் இதே தான் இருக்கும் எங்கள் வீட்டில். பரோட்டா, கிரேவி, வடை, சமோசா, வட்டலப்பம், இடியப்பம், அப்புறமா இட்லி, இதெல்லாம் தான் அன்னைக்கான ஸ்பெஷல். வேறு ஏதாவது பண்ணலனாலும் எங்களுக்கு பசங்களை வச்சுட்டு பண்ண முடியாது. பக்ரீத்தோட அவுட்ஃபிட் தான் எனக்கு. ஆஃப்டர் மேரேஜ் எப்போதும் சாரீ தான் வாங்குவோம். இந்த வாட்டி தான் சுடி வாங்கியிருக்கேன். ஒரு 2-3 பிக்சர்ஸ் தான் எடுத்தோம். அன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அதனால அவசர அவசரமாக டக்குன்னு 2-3 பிக்சர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தா வடகரைக்கு தான் போகிறேன், அம்மா வீட்டுக்கு. லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால அங்கே போயிருந்தோம். நான் வந்து அன்றைக்கி 1 டே மட்டும் ஸ்டே பண்ண போனேன். சாட்டர்டே தானே பக்ரீத் வந்துச்சு. சண்டே வந்து ஈவினிங் வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எப்போதும் வந்து பெருநாக்கு மறுநாள் தான் போவோம். அன்றைக்கி தான் சரி ஓகே அன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஹஸ்பண்டும் சலாஷ்மா வந்து 4 மணிக்கெலாம் திரும்ப வந்துடணும் லஞ்ச் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பக்ரீத் அன்னைக்கு ஈவினிங் வந்து எரவாஞ்சேரியில் கொடி ஏற்றுவாங்க. ஸோ அதுக்காக என் ஹஸ்பண்ட் பார்க்கணுன்ட்டு கிளம்புவாங்க. ஒரு 2 o'clock கிட்டலாம் வடகரைக்கு போயிட்டோம். போனதும் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்புறமா லஞ்ச் சாப்பிட்டோம். அன்றைக்கி லஞ்ச் வந்து காடை பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, எக் பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ரைத்தா, அப்புறம் மாங்காய் பச்சடி இதெல்லாம் தான் இருந்துச்சு. என் பையனுக்கு மாங்காய் பச்சடினா ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1 hour தான் இருந்தாங்க. ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பி அப்புறமா ஹஸ்பண்ட் மாமியாங்களும் போயிட்டாங்க ஊருக்கு. நானும் என் மச்சியும் வந்து மஹரிப் ப்ரேயருக்கு அப்புறமா நாங்கள் பெருநாகொலைக்கு போயிருந்தோம். அன்றைக்கி என்னென்னா எப்போதும் நல்லா கலகலன்னு இருக்கும், நல்லா கூட்டமும் இருக்கும். போன டயத்தில் என்னடா அதுங்கிற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே ரெடி பண்ணல. அப்போ தான் நிறைய கடைலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. தொட்டிலாம் வந்து எதுவுமே போடலை, ஒன்றும் செய்யலை. என்னடா இதுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்த்ததும். நம்ம என்ன ஈவினிங்காக வந்தோம், இல்லையே லேட்டாக தானே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் அங்கே இங்கேயும் பார்த்துட்டு வாடா வாங்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு மட்டும் வந்துட்டோம். என் பெரிய பையன்லாம் ஜாமான் வாங்கிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு நம்ம அழுக எரவாஞ்சேரியில் கூடி போடுவாங்க அங்கே வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டேன். பக்ரீத்துக்கு மெஹந்தி போடலையா சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு உட்காந்து அங்கே போட்டுட்டு இருந்தேன்.
ரொம்ப நேரம் ஒரு டிசைனை தேடி கடைசியில் இந்த டிசைன் தான் போட்டு முடித்தேன். அன்றைக்கி சண்டே லஞ்ச் வந்து சாம்பார், அப்புறம் பச்சடி அன்றைக்கி வச்சுருந்தாங்க திரும்பவும் அம்மா, அப்பளம், பீஃப் சுக்கா இதெல்லாம் தான். ஈவினிங் போல் இரவாஞ்சேரி கிளம்பி போயிட்டோம். அத்தை அம்மா தான் வந்திருந்தாங்க விடுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.